சற்று முன் வெளியான அவசர செய்தி ஒன்று. நள்ளிரவுடன் அதிகரிக்கின்றது லிட்ரோ மற்றும் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள். ஏப்ரல் மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பாக அறிவிப்புகள் இன்றைய தினம் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தனவினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் புதிய விலை திருத்தங்கள் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு மாலைதீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ மற்றும் லேப்ஸ் சமையல் எரிவாயு விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளது. இன்று 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமுலாகின்ற வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் புதிய விலை 775 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 4,765 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 308 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1,910 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயுவின் விலை 140 ரூபாவினால் அதிகரித்து அதன் புதிய விலையாக 890 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் லேப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேப்ஸ் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 1,070 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக அதன் புதிய விலையாக 5,700 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் 5 கிலோகிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 418 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலையாக 2,280 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலைகள் திருத்தங்கள் தொடர்பாக புதிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ள போதிலும் குறிப்பாக 1,000 ரூபாவுக்கு அதிகமான தொகைகளில் இவ்வாறு அன்றாடம் பயன்படுத்துகின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக காணப்படுகின்றது.